ஹாய் காய்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இங்கே கொடுத்துருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டெலகிராமில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. யூடியூப்லேயும் வீடியோ தான் அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபங்க்ஷன் விஷயமா பாண்டிச்சேரி, திருச்சி, சேலம் இதெல்லாம் வந்து போயிட்டு ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் ட்ரேட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணிடலாம், எல்லாமே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் இன்றைக்கி வந்து கோல்டு அண்ட் யூரோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹையை எடுத்துகிட்டு ஓவரால் ஹை வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இது பிஓஎஸ். ஸோ மார்க்கெட் சோர்ச் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் சோர்ச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். அப்போது நமக்கு இந்த 2 சப்ளையில் இருந்து நமக்கு செல்லிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே செல்லிங்ஸ்லாம் வந்து நம்ம போனோம், ப்ராஃபிட்டும் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே வந்து போயிட்டு இந்த ஹையை எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அந்த ஹை எடுத்தனால நமக்கு வந்து இது வந்து சோர்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பை தான் வந்து போகிறதா இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இது லோ, இப்போ இது ஹை. ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட்டை நம்ம போட்டாச்சு. அப்போ நமக்கு பைன்னு இருந்தால் இந்த டிமாண்ட்லேருந்து பை போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன், இந்த டிமாண்ட்லேருந்து பை போகணும். இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறது கூட சான்ஸ் கம்மி தான். இங்கேருந்து பை வந்து போகணும். அப்போது நமக்கு இன்னும் ஹை இவ்வளோ போனால் நமக்கு இங்கேருந்து பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ ஹை வந்தால், இந்த ஹைக்கு வந்தால், ஓகேங்களா? இப்போது இந்த ஹையில் இருக்குது அப்படின்றனால மார்க்கெட் கீழே வந்தால் நமக்கு எங்கே பைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பை. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த ஹை வந்தால் இங்கேருந்து பை அப்படின்னு இப்போ நமக்கு தெரியுது. அப்போது மார்க்கெட் கீழே வந்துட்டோம், இப்படி போகலாம், இந்த ஹைக்கு போகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ரீசெண்டாக நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த நம்ம பிளான் பண்ண சப்ளையில் மார்க்கெட் அழகாக டேப் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரியாக்ஷன், இந்த சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ஷன். ஸோ இது நம்ம ஃப்ளிப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பை கன்சிடர் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்லா பெருசாக பார்த்து போடலாம். ஓகேங்களா? ஸோ மைக்கும் வந்து என்கிட்ட இன்னும் இல்லை, நான் இன்னும் பெங்களூர் போகல. 12th தான் வந்து நான் பெங்களூர் வந்து போவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக வீடியோஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சால் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. இது வந்து பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற டிமாண்டு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் இதில் ட்ரிகர் ஆகலாம். ஸோ இதில் ட்ரிகர் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ நல்லா பார்த்துங்க, இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம், இது டெய்லி டைம் ஃப்ரேம். உள்ளே இருக்கக்கூடியது 4 ஹவர். அப்போ உங்களுக்கே தெரியும்
மார்க்கெட் எதை மிட்டிகேட் பண்ணால் எந்த டைம் ஃப்ரேமில் போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோக்கு புதுசுனா எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் மிட்டிகேட் பண்ணால் நம்ம 15 மினிட்ஸில் என்ட்ரி, அதை மிட்டிகேட் பண்ணாமல் இங்கேயே மேலேயே சுற்றிட்டு வருது அப்படின்னா 4 ஹவரில் என்ட்ரி. ஓகேங்களா? என்ட்ரி போடுறோம், இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஹையை தாண்டி போகும் மார்க்கெட். இந்த ஹையை தாண்டி போயிட்டு தான் ஒரு பெரிய ஃபால் நடக்கும். பெரிய ஃபால்னா எவ்வளோ தூரம் பெரிய ஃபால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் ஒரு ஃபால் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாலை எப்படி பிடிக்கிறதுன்றத நம்ம மூமெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப்பை பை வந்து பண்ணலாம். அதையும் தாண்டி கீழே வந்துட்டான் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம். அதையும் தாண்டி கீழே வந்துட்டோன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. இது வந்து ஸ்விங் ஹை. இப்போதைக்கு இருக்கிற ரேஞ்ச் ஹை இது. ரேஞ்ச் லோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேஞ்ச் லோ. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 டிமாண்ட் இருக்குது. இதில் ஒன்றாலும் பை ஆகலாம். ஸோ மார்க்கெட் டிமாண்டுக்கு வரட்டும், நான் வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். 4 ஹவரில் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த சோர்ச் வந்து நடந்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த சோர்ச்ன்றது நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டானா நமக்கு இந்த ஹைன்றது ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் சோர்ச் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் தான் இப்போது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். ஸோ இது வந்து சப்ளைவாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சப்ளைவாக எடுத்துக்கலாம். ஆனால் பவர் கிடையாது. பவர் இருக்குது, ரொம்ப பவர் கிடையாது. நம்ம ஒரு செல்லிங்கை எடுத்து ஹோல்டு பண்ணுற அளவுக்கு பவர் கிடையாது. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தாலும் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது பவர் கிடையாது. இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட். இது இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து செல் ஆகலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல டிமாண்ட் வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் மார்க்கெட் எடுத்துருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் எடுத்தனால மார்க்கெட் இந்த சப்ளையும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளையும் பிரேக் பண்ணிவிட்டு வரலாம், சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 4 ஹவரில் இது வந்து சோர்ச். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் இந்த ஹை வந்து சோர்ச். ஸோ சோர்ச் பண்ணனால நமக்கு லோ இது தான். இங்கேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் இதில் பார்த்துலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு இது பிஓஎஸ். அப்போது ரேஞ்ச் ஹை அப்படின்றது இங்கே ரேஞ்ச் ஹை இருக்குது, ரேஞ்ச் லோன்றது இங்கே இருக்குது. ஸோ இதில் ஒரு விஷயம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க, யூரோஎஸ்டியில் இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்தும் பை வந்து பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, சூப்பர். சரி, ஓகே. இப்போது நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும், இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும். ஆனால் இங்கே டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இங்கே டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து வரனால இந்த சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வித் கன்ஃபர்மேஷனோட இங்கே வந்து செல் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? வித் கன்ஃபர்மேஷனோட பண்ணலாம். அப்படி கன்ஃபர்மேஷனோட நம்ம பண்ணும்போது நமக்கு இன்கேஸ் மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிட்டோம், மேலே போகுது அப்படின்னா நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஒன்று காப்பாற்றிடும். அப்படி கன்ஃபர்மேஷன்
நம்ம பார்க்கும்போது ராங்கா நம்ம செல்லுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் குடுக்காது. அப்படியும் அந்த கன்ஃபர்மேஷன் குடுத்து, பிரேக் ஈவன மூவ் பண்றதுக்கு முன்னாடி மேல போய் எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா, நம்ம கரெக்ட்டான ரிஸ்க்ல பிளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ எப்படி நடந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்ம பிளேஸ் பண்ண ரிஸ்க்கு 0.5% தான் இருக்கணும். அந்த 0.5% ஹிட் ஆகுறது நம்ம கேப்பிட்டல பாதிக்காத அளவுக்கு நம்ம ரிஸ்க்க வந்து வைக்கிறோம். அதையும் தாண்டி நீங்க பெரிய ரிஸ்க்கா வச்சீங்கன்னா, அது உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கே இல்லாம எஸ்எல்லே அடிக்காம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரேடிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்கேஸ் மேல போனா என்ன பண்ணும் மார்க்கெட் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த ஹை டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஹை தான் வந்து சோச்சு மேல போறதுக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இங்க போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகுறதுக்கு சான்ஸ் ஹை. ஏன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கல. எடுக்காம தான் மேல போறோம். ஓகேங்களா? அப்போ எகைன் மார்க்கெட் இந்த சப்ளைல அடிச்சுட்டு கீழ வந்துட்டு, அப்புறம் மேல போற மார்க்கெட்னா, இங்க இருந்து மேல போலாம். ஓகேங்களா? ஓகே. ஒண்ணும் இல்ல. இந்த சப்ளைல 4 ஹவர்ல இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போலாம். ஸோ, இதுக்கு மேல இன்னொரு பை வந்து இங்க பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் மேல போதே, நம்ம இங்க ஒரு பை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்றீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்படி இந்த சப்ளை எடுத்துட்டு வரும்போது நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரியாக்ஷன் பண்ணி பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இப்ப பை பண்ணக்கூடாது. செல் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த செல் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குதான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து எடுத்திருக்கேன். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.